மதிப்பு தெரிந்த திட்ட அளவினைக் கொண்டு தெரியாத அளவின் மதிப்பைக் கண்டறிவது அளவீட்டியல். ஓர் அளவீட்டைச் சிறப்பாக மேற்கொள்ளத் தேவைப்படும் காரணிகள். ஓர் அளவீட்டைச் சிறப்பாக மேற்கொள்ளத் தேவைப்படும் காரணிகள். ஒரு கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. ஒரு கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. உலகில் பயன்படுத்திய பல்வேறு விதமான அளகீட்டு முறை. உலகில் பயன்படுத்திய பல்வேறு விதமான அளகீட்டு முறை. FBS முறை, CGS முறை, MKS முறை. உலகில் பயன்படுத்திய பல்வேறு விதமான அளகீட்டு முறை. FBS முறை, CGS முறை, MKS முறை. FBS முறை என்பது நீளம், அடி, நிறை, பவுண்ட், காலம், வினாடி. FBS முறை என்பது ஃபுட், பவுண்ட், செகண்ட். அதாவது நீளம், அடி, நிறை, பவுண்ட், காலம், வினாடி. CGS முறை என்பது நீளம், சென்டிமீட்டர், நிறை, கிராம், காலம், வினாடி. சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். CGS என்பது சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அதாவது நீளத்தை சென்டிமீட்டரில் அளக்கணும், நிறைய கிராமில், காலம் வினாடியில். MKS முறை என்பது நீளம், மீட்டர், நிறை, கிலோகிராம், காலம், வினாடி. MKS முறை என்பது மீட்டர், கிலோகிராம், செகண்ட். மீட்டர், கிலோகிராம், செகண்ட். CGS, MKS மற்றும் SI அலகு முறைகள் டேஸ் வகையைச் சார்ந்தது. மெட்ரிக் அலகு முறைகள். CGS, MKS மற்றும் SI அலகு முறைகள் மெட்ரிக் அலகு முறை வகையைச் சார்ந்தது. ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய முறை FBS அலகு முறை. ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய முறை FBS அலகு முறை. சிஸ்டம் இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது SI அலகு முறை. சிஸ்டம் இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது SI அலகு முறை. SI அடிப்படை அலகுகள். நீளம், மீட்டர், நிறை, கிலோகிராம், காலம், வினாடி. வெப்பநிலை, கெல்வின். மின்னோட்டம், ஆம்பியர். பொருளினுடைய அளவு, மோல். ஒளிச்செறிவு, கேண்டிலா. SIனுடைய அடிப்படை அலகுகள். நீளத்தை மீட்டரில் அளக்கிறோம், நிறைய கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், பொருளினுடைய அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவு வெப்பநிலை. ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தினுடைய அளவு அல்லது குளிர்ச்சியினுடைய அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவு வெப்பநிலை. ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது. ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது. அமைப்பு ஒன்றில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. அமைப்பு ஒன்றில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. வெப்பநிலையினுடைய SI அலகு கெல்வின். வெப்பநிலையினுடைய SI அலகு கெல்வின். வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய பயன்படும் கருவி வெப்பநிலைமானி. வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய பயன்படும் கருவி வெப்பநிலைமானி. பெரும்பாலும் வெப்பநிலையானது டேஸ் போன்ற அலகுகளால் அளக்கப்படுகிறது. பெரும்பாலும் வெப்பநிலையானது டேஸ் போன்ற அலகுகளால் அளக்கப்படுகிறது. செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ், ஃபாரன்ஹீட்,
கெல்வின் போன்ற அலகுகளால் அளக்கப்படுகிறது. வெப்பநிலைமானியின் கீழ்நிலை புள்ளி மற்றும் மேல்நிலை புள்ளி. வெப்பநிலைமானியின் கீழ்நிலை புள்ளி 0°C மற்றும் மேல்நிலை புள்ளி 100°C. செவ்வாய்க்கோளின் காலநிலையை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் செவ்வாய்க்கோள் பருவநிலைக்கான சுற்றுக்காலத்தினை அனுப்பிய ஆண்டு டிசம்பர் 1998. செவ்வாய்க்கோளின் காலநிலையை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் செவ்வாய்க்கோள் பருவநிலைக்கான சுற்றுக்களத்தினை அனுப்பின ஆண்டு டிசம்பர் 1998. இன்று சுற்றுக்களமானது கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து போன ஆண்டு 1999 செப்டம்பர் 23. இந்த சுற்றுக்களமானது கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து போன ஆண்டு 1999 செப்டம்பர் 23. ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிய பயன்படுவது அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானி. ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிய பயன்படுவது அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானி. செல்சியஸ் அளவீட்டின் கீழ்நிலை புள்ளி மற்றும் மேல்நிலை புள்ளி. செல்சியஸ் அளவீட்டின் கீழ்நிலை புள்ளி 0°C, மேல்நிலை புள்ளி 100°C. வெப்பநிலைமானியின் கீழ்நிலை புள்ளியும் 0°C, மேல்நிலை புள்ளி 100°C. அதே போல செல்சியஸ் அளவீட்டின் கீழ்நிலை புள்ளியும் 0°C, மேல்நிலை புள்ளி 100°C. பாரன்ஹீட் அளவீட்டின் கீழ்நிலை புள்ளி 32 F. பாரன்ஹீட் அளவீட்டின் கீழ்நிலை புள்ளி 32°F மற்றும் மேல்நிலை புள்ளி 212 ஃபாரன்ஹீட். ஓகேவா, 212 ஃபாரன்ஹீட் தான் மேல்நிலை புள்ளி. கெல்வின் அளவீட்டின் கீழ்நிலை புள்ளி 273 கெல்வின். கீழ்நிலை புள்ளி 273 K, மேல்நிலை புள்ளி 373 K. மேல்நிலை புள்ளி 373 K. மருத்துவ வெப்பநிலைமானிகளில் அளவீடுகள் பாரன்ஹீட் அலகில் குறிக்கப்பட்டிருக்கும். மருத்துவ வெப்பநிலைமானிகளில் அளவீடுகள் பாரன்ஹீட் அலகில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அறிவியலாளர்கள் பயன்படுத்தும் வெப்பநிலைமானிகளில் அளவீடுகள் கெல்வின் அலகில் குறிக்கப்பட்டிருக்கும். அறிவியலாளர்கள் பயன்படுத்தும் வெப்பநிலைமானிகளில் அளவீடுகள் கெல்வின் அலகில் குறிக்கப்பட்டிருக்கும். பொதுவான வெப்பநிலைமானிகளில் அளவீடுகள் செல்சியஸ் அலகில் கொடுக்கப்பட்டுள்ளன. பொதுவான வெப்பநிலைமானிகளில் அளவீடுகள் செல்சியஸ் அலகில் கொடுக்கப்பட்டுள்ளன. வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது செல்சியஸ் அலகில் கொடுக்கப்படுகிறது. வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது செல்சியஸ் அலகில் கொடுக்கப்படுகிறது. பொதுவான வெப்பநிலைமானிகளிலும் செல்சியஸ் அளவீடுகள் செல்சியஸ் அலகில் கொடுக்கப்படுகின்றன. வானிலை அறிக்கைகளிலேயும் வெப்பநிலையானது செல்சியஸ் அலகில் கொடுக்கப்படுகின்றது. அறிவியலாளர்கள் பயன்படுத்தும் வெப்பநிலைமானிகளின் அளவீடுகள் கெல்வினுடைய அலகில் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வது மின்னோட்டம். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வது மின்னோட்டம். மின்னோட்டத்தினுடைய எண்மதிப்பு ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னோட்டங்களின் அளவு. மின்னோட்டத்தினுடைய எண்மதிப்பு என்ன அப்படின்னா, ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு. மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அளவு பை காலம். மின்னோட்டத்தின் அளவு பை காலம். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் சென்றால் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு 1 ஆம்பியர். கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் சென்றால் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு 1 ஆம்பியர். மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர்.
மிகக் குறைந்த வெப்பநிலையில் எந்தவிதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துபவை மீக்கடத்திகள். மிகக் குறைந்த வெப்பநிலையில் எந்தவிதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துபவை மீக்கடத்திகள். மீக்கடத்திகள் எந்தவிதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்தும் மிகக் குறைந்த வெப்பநிலை 30 கே அல்லது -243.2°C. மீக்கடத்திகள் எந்தவிதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்தும் மிகக் குறைந்த வெப்பநிலை 30 கெல்வின் அல்லது -243.2°C. புல்லட் ரயில்களை தண்டவாளத்திலிருந்து உயர்த்தவும் கணினி நினைவகங்களிலும் பயன்படுத்தப்படுபவை மீக்கடத்திகள். புல்லட் ரயில்களை தண்டவாளத்திலிருந்து உயர்த்தவும் கணினி நினைவகங்களிலும் பயன்படுத்தப்படுபவை மீக்கடத்திகள். பனிக்கட்டியின் உருகுநிலை 0°C கீழ்நிலை புள்ளியாக எடுத்துக்கொள்ளப்படுவது. பனிக்கட்டியினுடைய உருகுநிலை 0°C கீழ்நிலை புள்ளியாக எடுத்துக்கொள்ளப்படுவது LFB. பனிக்கட்டியின் உருகுநிலை 0°C கீழ்நிலை புள்ளியாக எடுத்துக்கொள்ளப்படுவது LFB. நீரினுடைய கொதிநிலை 100°C மேல்நிலை புள்ளியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்பர் FB UFB. ஓகே. வெப்பநிலையை செல்சியஸ், கெல்வின், பாரன்ஹீட் அளவுகளில் மாற்றுவதற்கான பொதுவான வாய்ப்பாடு. வெப்பநிலையை செல்சியஸ், கெல்வின், பாரன்ஹீட் அளவுகளில் மாற்றுவதற்கான பொதுவான வாய்ப்பாடு C-0/100, F-32/100, K-273/100. செல்சியஸில் உள்ள வெப்பநிலைமானியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 100. செல்சியஸில் உள்ள வெப்பநிலைமானியில் உள்ள பிரிவுகளினோட எண்ணிக்கை 100. பாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலைமானியில் உள்ள பிரிவுகளினோட எண்ணிக்கை 180. பாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலைமானியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 180. கெல்வினில் உள்ள வெப்பநிலைமானியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 100. கெல்வினில் உள்ள வெப்பநிலைமானிகளில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 100. பொருளினுடைய அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவு ஆகும். ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவு ஆகும். பொருளினுடைய அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களினுடைய எண்ணிக்கையின் அளவு ஆகும். பொருளினுடைய அளவு என்பது டேஸ் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பொருளினுடைய அளவு என்பது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பொருளினுடைய அளவு என்பது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பொருளினுடைய அளவின் SI அலகு மோல். பொருளின் அளவின் SI அலகு மோல். ஒரு மோல் டேஸ் துகள்களை உள்ளடக்கியது. 6.023 × 1023. கண்களால் உணரப்படும் ஒளியினுடைய அளவை சோதிக்க பயன்படும் கருவி ஒளிமானி. ஃபோட்டோமீட்டர். கண்களால் உணரப்படும் ஒளியினுடைய அளவை சோதிக்க பயன்படும் கருவி ஒளிமானி. உணரப்படும் ஒளியினுடைய திறன் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன். உணரப்படும் ஒளியின் திறன் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன். ஒளித்திறனின் SI அலகு லூமன். ஒளித்திறனின் SI அலகு லூமன். ஸ்டேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அவ்வொளி மூலத்தின் திறன் 1 லூமன். ஸ்டேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அவ்வொளி மூலத்தின் திறன் 1 லூமன். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தளக்கோணம். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தளக்கோணம். தளக்கோணத்தின் SI அலகு ரேடியன். தளக்கோணத்தின் SI அலகு ரேடியன். ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம்.
ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம். ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ரேடியன். இந்த ரேடியன்றது பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் திண்ம கோணம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் திண்ம கோணம். ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் வரையறுக்கப்படுகிறது. ஒரு கூம்பின் உச்சியில் உருவாக்கும் கோணம் திண்ம கோணம் என வரையறுக்கப்படுகிறது. அதே திண்ம கோணத்தை தான் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெற்றி கொள்ளும் போது உருவாகும் கோணமும் திண்ம கோணம். திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு முறை ஸ்டேடியன். திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு ஸ்டேடியன். ஒரு கோளத்தின் ஆரத்தின் இரு மடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்டேடியன். ஒரு கோளத்தின் ஆரத்தின் இரு மடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்டேடியன். டேஸாம் ஆண்டு வரையில் தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்படுகின்றன. டேஸ் ஆண்டு 1995ஆம் ஆண்டு வரையில் தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. கால இடைவெளியை அளவிட பயன்படுத்தப்படுபவை கடிகாரங்கள். கால இடைவெளியை அளவிட பயன்படுபவை கடிகாரங்கள். காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தினுடைய வகைகள் ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலங்க வகை கடிகாரங்கள். காட்சியினுடைய அடிப்படையில் கடிகாரத்தினுடைய வகைகள் ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். பாரம்பரியமான கடிகாரங்களை ஒத்திருப்பவை ஒப்புமை வகை கடிகாரங்கள். இவை 3 குறிமுள்கள் மூலம் நேரத்தை காட்டுகின்றன. ஒப்புமை வகை கடிகாரங்கள் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன. ஒப்புமை வகை கடிகாரங்கள் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன. எந்திரவியல் அல்லது மின்னியல். நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ காட்டுபவை எண்ணிலங்க வகை கடிகாரங்கள். நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ காட்டுபவை எண்ணிலங்க வகை கடிகாரங்கள். மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுபவை எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குபவை குவார்ட்ஸ் கடிகாரங்கள். குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குபவை குவார்ட்ஸ் கடிகாரங்கள். இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானவை குவார்ட்ஸ் கடிகாரங்கள். இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானவை குவார்ட்ஸ் கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை 10⁹ வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். குவார்ட்ஸ் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படும் தத்துவம் படிகத்தின் அழுத்த மின் பண்பு. குவார்ட்ஸ் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படும் தத்துவம் படிகத்தின் அழுத்த மின் பண்பு. படிகத்தின் குறிப்பிட்ட அச்சு ஒன்றின் வழியே அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அதற்கு செங்குத்தான அச்சில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் விளைவு படிகத்தின் அழுத்த மின் விளைவு. படிகத்தின் குறிப்பிட்ட அச்சு ஒன்றின் வழியே அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அதற்கு செங்குத்தான அச்சில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் விளைவு படிகத்தின் அழுத்த மின் விளைவு. படிகத்தின் இரு எதிரெதிர் பக்கங்களுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு செயல்படுத்தப்பட்டால் படிகமானது இயந்திரவியல் தகைவிற்கு உட்படுத்தப்படும் விளைவு படிகத்தின் எதிர் அழுத்த மின் விளைவு. படிகத்தின் இரு எதிரெதிர் பக்கங்களுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு செயல்படுத்தப்பட்டால் படிகமானது இயந்திரவியல் தகைவிற்கு உட்படுத்தப்படும் விளைவு
படிகத்தின் எதிர் அழுத்த மின் விளைவு. அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் முதலில் அணுக்கடிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1949. அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் முதலில் அணுக்கடிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1949. சீசியம் 133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணு கடிகாரத்தை உருவாக்கியவர்கள். சீசியம் 133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணு கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் லூயிஸ் ஈசான் மற்றும் ஜாக் பென்னி 1955. லூயிஸ் ஈசான் மற்றும் ஜாக் பென்னி 1955. ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம். ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் கிரீன்விச், லண்டன். ராயல் வானியல் ஆய்வு மையம் வழியாக செல்லும் தீர்க்க கோடானது தொடக்க கோடாக கொள்ளப்படுகிறது. ராயல் வானியல் ஆய்வு மையம் வழியாக செல்லும் தீர்க்க கோடானது தொடக்க கோடாக கொள்ளப்படுகிறது. புவியானது 15 டிகிரி செல்சியஸ் 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை நேர மண்டலங்கள் என அழைக்கப்படுகின்றது. இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரமாகும். இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரமாகும். இந்திய திட்ட நேரம் மிர்சாபூர், உத்தரப்பிரதேசம் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இந்திய திட்ட நேரம் மிர்சாபூர் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இக்கோடானது 82.5 டிகிரி கிழக்கில் செல்லும் தீர்க்கக்கோட்டில் அமைந்துள்ளது. 82.5 டிகிரி கிழக்கில் செல்லும் தீர்க்கக்கோட்டில் அமைந்துள்ளது. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் சராசரி நேரம் +5.30 மணி. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் சராசரி நேரம் +5.30 மணி. அனலாக் கிளாக்ஸ் என்பது ஒப்புமை வகை கடிகாரங்கள். டிஜிட்டல் கிளாக்ஸ் என்பது எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரங்கள். டிஜிட்டல் கிளாக்ஸ் என்பது எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை 10⁹ வினாடி. குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை 10⁹ வினாடி.